டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:53 ஆகுது. இத்தனை மணிக்கு தான் எழுந்துச்சி சாப்பாடு சமைக்குவோம். ஏன்னா தண்ணி ஹீட் ஆக கொஞ்சம் லேட்டாகும். ஒரு 5:30 மணிக்கு எழுந்துச்சி வச்சா தான் சமைச்சிட்டு போக கரெக்டாக இருக்கும். இருட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி லோடு வந்து ரொம்ப லேட்டு. இந்த லோடுலாம் காலையில் 4-5 மணிக்கு வர வேண்டியது. அந்த மெயின் ஏரியாலாம் தண்ணி நிற்கிறதுனால லோடெலாம் லேட்டாக வர ஆரம்பிக்குது. இது அப்படியே ஒரு ஏரியா. இதுமாரி மொத்தம் 18 செக்டார் இருக்குது. இன்றைக்கி லோடு ரொம்ப அதிகம். இது அப்படியே எங்கள் டெலிவரி பண்ணுற ஏரியா. இது S9 எல்லாமே S9 தான். இன்றைக்கி சின்னதையும் பெருசி சேர்த்து மொத்தம் 220 பேக்கேஜ் வந்திருக்கு. இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு 200 டெலிவரியாச்சும் பண்ணிடணும். அப்போ தான் 2 பேருக்கும் சேலரி வேலை கட்டுப்படி ஆகும். மொத்தம் பெரிய பேக்கேஜ் 97, சின்னது 131 இருக்குது. மொத்தம் 228 பேக்கேஜ். இதுதான் அசைன் பண்ண ஸ்கேனரு. இது ஒவ்வொன்றா ஐடி அடிக்கணும். இது வந்து ஒன்றா அடிக்க சிஸ்டமில் சேவ் ஆயிரும். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேர்லாம் நினைப்பாங்க ஒன்று அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிடலான்னு. மூளை கேமரா உண்டு, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ வெளில பெரிய பேக்கேஜ் இருந்ததில் இது வந்து சின்ன பேக்கேஜ். இது எப்படியும் ஒரு 2 மூட்டை வந்துடும். நாங்கள் சின்னதையும் பெருசும் சேர்த்து தான் பண்ணுவோம். இந்த ஹப்பு வந்து கூடுவாஞ்சேரியில் இருக்குது. ஒரு நாளைக்கு மட்டும் 5,000-இருந்து 6,000 பேக்கேஜ் வரும். இது ஆஃபர் டைம்னா 8,000-இருந்து 10,000 பேக்கேஜ் வரும். அடித்து நம்பர் எங்கே இருக்குது? 228ன்னு டெலிவரி பண்ணுறதால இது அடிக்கிறது தான் டாஸ்க்கு. ஆமாம், தொங்கி வந்துடுது. விட்டுரு. நீ எங்கெங்கே களைஞ்சி விட போதோ தெரில. அதான் டெலிவரி ஸ்டார்ட் பண்ண கிளம்பியாச்சு. நாங்கள் இங்கேருந்து ஒரு 15-லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் டெலிவரி பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வேறு பின்கோடு, வேறு ஆள் வந்து பார்ப்பாங்க. நாங்கள் வந்து 603-108 எங்கள் பின்கோடு வந்து. இது ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நாங்கள் அவுட்ரு தான் போயிட்டு பண்ணுவோம். அவுட்ரு முடிச்சுட்டு தான் இந்த CDS அப்பார்ட்மெண்ட்டு போவோம். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ கரெக்டாக கூடுவாஞ்சேரி சிக்னலில் நிற்கிறோம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த டெலிவரி மேப்புமே இதில் இருக்காது. ஒரு 18 கிலோமீட்டர் வரைக்கும். அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும். இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கீழ்கல்வாய் மேல்கல்வாய்னு ஒரு ஏரியா இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டெலிவரி, 2வது டெலிவரி இந்த வீடு. ஃபஸ்ட் டெலிவரி அந்த கல்வாயில் கொஞ்சம் அங்கேயே கொடுத்தாச்சு. எப்படி களைஞ்சி கிடக்குன்னு தெரியல. அப்பாடா, நல்ல வேலை, களைய வேலை. நாங்கள் எந்த ஏரியாக்கிட்ட டெலிவரி பண்ணுவோன்னா திருப்பூர் டு செங்கல்பட்டு அந்த சரௌண்டிங்குள்ளே தான் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். அக்டோபர் 8 டு நவம்பர் 8 அமேசானில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, கிரேட் இண்டியனு. அது முடிஞ்சு 1 மாதம் ஆகுது. இன்னும் பார்சல் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, ட்ரைபாடு வேண்டாம், கையிலே எடுத்துருக்க முடியலடா. இந்த வீட்டில் கொடுத்தேனே. அதுக்கப்புறம் அங்கே பெரிய மாடி வீட்டு தெரியுதுல, அடுத்தது அந்த வீட்டுக்கு போனோம். ப்ரீபெய்டாக தான் உள்ளே போட்டு வந்துரு. கீர் போடு, வாங்க போகலாம். கீர் போடு. ஏங்க கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சாதாங்க கீர் விடுறேன். அந்த மைக்கு ஒன்று வாங்கணும்டா, ட்ரைபாட் ஒன்று வாங்கணும்டா. மைக்கு ஒன்று தான் இப்போ கேடு. சமோசா வாங்கி கொடுங்க, அவனுக்கு மைக்கு வாங்கி தரேன். பாய் அஜி சாண்ட்விச் சாப்பிடுவான். ஆள் சாண்ட்விச் சாப்பிடுவான். ரொம்ப நாயா கொண்டா ஏற்கனவே ஆட்ட ஆயிடுச்சு. ஆறுனர்ல நசுக்கிட்டு போயிடுவான். அப்புறம் டைம் அதிகமாயிடுச்சு. பொறுமையாக ஏற்றுடா, பொறுமையாக ஏற்று. வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? நாய் கொத்துற மாதிரி இருக்குதா? அடுத்து இந்த அவுட்டரே மொத்தம் 48 பார்சல் இருக்குது.
அதுக்கப்புறம் காலேஜ் போனோம். காலேஜ் கம்மி தான், ஒரு 40 பார்சல் இருக்கும். இந்த சீரியஸ் அப்பார்ட்மெண்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. மெயின் ரோட்லாம் இவன் தான் வண்டி ஓட்டுவான், அந்த 15 கிலோமீட்டர் வர வரைக்கும். அதுக்கப்புறம் நான் தான் ஓட்டுவேன், ஏன்னா அங்கெல்லாம் போலீஸ் நிற்பாங்க, வண்டி மாட்டினா பிரச்சனையாயிரும். லைசன்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இது வந்து அம்மணி அப்பார்ட்மெண்ட்டு. இதில் ஒரு 8 பிளாக் இருக்குது. ஆனால் பார்சல் மட்டும் ஒரு 4-5 தான் வரும். நமக்கு எப்போதுமே அந்த சீரியஸ் அப்பார்ட்மெண்ட்டு தான். அங்கே எப்படியும் ஒரு 80 மேலே தான் வரும் எப்போதுமே. இதான் ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கடை வைக்கணும்னு ஆசை நம்ம ஊரில் போயிட்டு. அவன் வந்து அந்த வீட்டில் கொடுக்க போயிருக்கான், நான் இந்த வீட்டில் இருக்கேன். அண்ணா, ஹேய் சுப்பிரமணியம், ஹேய் இது லியோவா? எடிட் பண்ணிடணும் டப்புன்னு. அப்படியே இந்த பிளாக் சைடு தான். சீக்கிரம் அடுக்கடலே, வெய்ய தாங்க முடியலடா. வெய்ய கொளுத்தி எடுக்குது. மழை வந்தாலும் பிரச்சனை, வெய்ய ரொம்ப அடித்தாலும் பிரச்சனை. வெய்ய நல்லா பொழந்து எடுக்குது, நிற்க முடியலாங்க. எப்போதும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்போதும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 10 இல்லை 11 மணி வந்துடுவோம். இப்போ கரெக்டாக மணி 1. வெய்ய கிழிச்சு எடுக்குது. ஒவ்வொரு வீட்லாம் கையில் கொடுத்து வர முடியாது, ரொம்ப பார்சல் அதிகமாக இருக்குது. கதவை தட்டி வெளில வச்சுட்டு வந்துடலாம், அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இங்கே வெளில வச்சுட்டு வந்தால் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஒரு 3 வருஷமாக இங்கே டெலிவரி பண்ணுறோம்ல. அதனால் கேட்டு உள்ளே வச்சுட்டு போக சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிரில் கேட்டுருக்கோம், உள்ளே வச்சுட்டு போக சொல்லிடுவாங்க. 4D யாருக்குமே தெரியாமல் வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. சில பேர்லாம் கேட்பாங்க, என்ன இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கல, அதுமாரிலாம் கேட்பாங்க. நான் பார்சல் மட்டும் கொடுத்து வந்துடுவேன். சில நேரத்தில் டைம் ஆகிடுச்சு தான். இந்த 13லேருந்து 17 சைடு ஃபுல்லாக முடிஞ்சுட்டு, இப்போ அடுத்தது 18, 19, 26 ஒரு சைடில் இருக்கும். அது முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் 27, 28, அதுக்கப்புறம் 35லேருந்து 47 வரைக்கும் ஒரு பிளாக்கு. அப்புறம் 48லேருந்து 54, 57 வரைக்கும் ஒரு பிளாக்கு. அதுக்கப்புறம் 58லேருந்து 62 வரைக்கும் ஒரு பிளாக். அது முடிஞ்சிடும். இந்த சைடு தான் 19, 18. நாங்கள் 19, 18, இது வந்து 26. இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு செம்மையாக குழப்பம். இது ஃபுல்லாக 35லேருந்து 47 வரைக்கும். இது நடுவில் 28 இருக்குது. இது 50 சைடு, அங்கே லாஸ்ட்டில் 60 சைடு. இது அப்படியே களைஞ்சிட்டுனா சரியாக குழப்பிடும். நீ 18க்கே பார்சல் வரல, இது ஃபுல்லாக 26, இது அப்படியே 19. எல்லாமே ப்ரீபெய்டு தான், எதுவுமே சிஓடி கிடையாது. சிஓடினா கேஷ் ஆன் டெலிவரி எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வெளில வச்சுட்டு வந்துட வேண்டியதான், காலிங் பெல் அடிச்சுட்டு. நான் அப்பப்போ யார் யார் வீட்டில் கொடுக்குறேனோ அவங்க வீட்டில் மட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன். சில வீட்டிலலாம் வீடியோ எடுக்க மாட்டேன். நான் வந்து எல்லார் வீட்லேயும் வீடியோ எடுக்க மாட்டேன். யார் யார் ஒத்துப்பாங்கன்னு தெரியும், அவங்க வீட்டில் மட்டும் தான் கையில் கொடுக்கும்போது வீடியோ எடுப்பேன். ஏன்னா அவங்களும் ஒத்துப்பாங்க. சில பேர்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சில பேர்லாம் கேரளா, ஹிந்தி அந்த மாதிரி. தமிழ்காரங்கெல்லாம் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் கேரளா பசங்கள்லாம் நிறைய பேர் ஒத்துக்குவாங்க. சில வீட்டிலலாம் வச்சுட்டு வர வேண்டியதான். இதுக்கப்புறம் டைம் இருக்காது. தூபி அந்த மாதிரி தான் வச்சுட்டு வருவோம். ஏன்னா சில வீட்டில் கேட்லாம் இருக்காது, அந்தமாரி வீட்டிலலாம் கையில் கொடுத்துட்டு வந்துடுவேன். கேட்டு இருக்கிற வீட்டிலலாம் உள்ளே வச்சுட்டு வந்துடுவேன். இப்போ 18லேருந்து 26 வரைக்கும் முடிச்சுட்டு நேராக ஒரு பிளாக் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் 48லேருந்து 57 வரைக்கும். அது நம்ம இப்படி லெஃப்டாக போயிட்டு அப்படி சுற்றி இப்படி வரணும். 47 முடிச்சுட்டு அப்போ தான் நம்ம டெலிவரி பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம 27, 28 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த
இது வந்து 35. இதுலேருந்து தான் 47 வரைக்கும் ரொம்ப அதிகமாக உள்ள பார்சல் இருக்கும். பின்னாடி இருக்குது. இதுதான் 27, 28. இதுதான் அந்த 35லேருந்து 47 வரைக்கும் உள்ள பார்சலு. இப்போ 27, 28 முடிச்சுட்டு அதுதான் ஆரம்பிக்கணும். அடுக்கணும் அது ஒன்று ஒன்றா. அதுதான் வண்டி ஓட்டும் போதே நிறைய பார்சல் களைஞ்சி விழுந்துடும். இப்போ 18 இங்கே அடியில் கடந்துருக்கு. 18. இப்போ 35லேருந்து 47 வரைக்கும் கொண்டு ஒன்றா எடுக்கணும். ஏன்னா 35லேயே 4B 4C அந்த 2B 2A அதுமாரிலாம் நிறையா இருக்கும். அதனால் ஒரு பிளாக்காக அடுக்கி வச்சுக்கணும் 47 வரைக்கும். இப்போ எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கோம் ஒவ்வொரு பிளாக்காக. இது வந்து 41, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து 42, கீழே 42 இருக்குது. 42 பிளாக்லேயே ஒரு 8-10 பார்சல் இருக்குது. இது 43, அது 44, 45, 47 வரைக்கும் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கோம். இதான் 45. பார்க்க ஆனால் ஈஸி மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு சிஓடி போனால் தான் தெரியும் என்ன கஷ்டம்னு. நாங்கள் ஃபஸ்ட்டு வரக்குள்ள லேபிள் வேறு மாதிரி இந்த மாதிரி பெருசாக இருந்தது. அதிலே ப்ரீபெய்டுன்னு எழுதியிருக்கோம், சிஓடினா சிஓடின்னு எழுதியிருக்கோம். இப்போ லேபிள் கொஞ்சம் சின்னதாகிக்கிட்டாங்க. எது சிஓடி எது ப்ரீபெய்டுனே தெரியாது. ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். அதனால தான் ஒவ்வொன்றா பார்த்து ப்ரீபெய்டுனா பின்னு போட்டுப்போம், சிஓடினா மேலே அமௌண்ட் எழுதிடுவோம். இப்போ 40 சைடு பார்சல் அடுக்கே இடம் இல்லை. அதனால 50 சைடெலாம் எடுத்து லாஸ்ட்டாக போட்டாச்சு. 40 சைடு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாத்தையும் அடுக்கியாச்சு. இப்போ சொன்னால் உங்களுக்கே கொஞ்சம் குழப்பலாம். இது வந்து 39, இது ஃபுல்லாக. இது 41, இது 40, இது 45, இது 3 இருக்குது இங்கே 46, இது வந்து 47, இது ஃபுல்லாக 42, இது 44. இன்னும் 2 பிளாக் இதை அடுக்கி போடணும். இது களைஞ்சிட்டுனா பாதி பிளாக்கே விட்டுட்டு போயிடுவேன். இது வந்து 37 இப்போ சொருவனை. ஆனால் பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். என்ன இந்த பிளாக்கில் போய் உடனே என்ன ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்து வந்தாலும் ஒரு பிளாக்கில் அப்படின்னு. ஆனால் அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. சிஓடிலாம் சில இதில் அதிகமாக இருக்கும். ஒரு சிஓடியே 1 மணி நேரம் சனத்தில் இழுப்பாங்க. கடுப்பு மயிராகும். இப்போ நான் நேரம் 37 போகிறேன். அவன் 35 36 போயிருக்கான். ஒரு பிளாக் இப்படியே போனோம் 47 வரைக்கும். பார்த்திங்கன்னா 2:24, 3:30 மணிக்கு காலேஜ் போனோம். 5 மணி வரைக்கும் அங்கேயே டைம் ஆயிரும். காலேஜில் எப்படியும் ஒரு 50 மேலே தான் பார்சல் வரும். பீக் டைம்னால் ஒரு 100 பார்சல் வந்துடும். 80, 90, 100க்குள்ளே வந்துடும். இப்போ சாப்பிட கூட டைம் இல்லை. இப்போ தான் டெலிவரி ஏதோ கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறோம். ஏன்னா வந்த புதுசுலலாம் 10:30, 11 மணி வரைக்கும்லாம் டெலிவரி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் இனிமேல் தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். இன்றைக்கி டெலிவரி கண்டிப்பாக லேட் ஆகிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 47, 3:30 மணிக்குள்ளே முடிக்க முடியாது. ஏன்னா சாப்பிடணும். இன்றைக்கி காலேஜ் போயிட்டு முடிச்சுட்டு 5 மணிக்கு 5:30 கிட்ட காலேஜ் முடியும். அது முடிச்சுட்டு வந்து திரும்பி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் டெலிவரி பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பார்சல் மீந்து இருக்கும். இது எல்லா வீட்லேயும் வச்சுட்டு தான் வரணும். கிடைக்கல. 37 3C இதுதான். காலேஜில் அடிக்கல. அடுத்தது அங்கே 3G இருக்குது. பேச்சு எடுத்துக்கோங்க. லிஃப்ட் டெலிவரி பண்ணிட்டாச்சு. இது வந்து ஹாஸ்பிட்டலு. காலேஜ் வந்து உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. அதனால தான் பார்சல்லாம் ஈஸியாக டெலிவரி ஆகுது.
தமிழ்காரங்களாம் இருந்தாங்கன்னா அவ்வளோதான். இவன் வந்து மிந்த்ரா பாய்.